லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் உழவர் உரிமை இயக்கத்துடைய தோழர் அருள் ஆறுமுகம், குட்டாஸ் விவசாயி. ஐயா வணக்கம். வணக்கங்களா? நல்லா இருக்கேன். ஒரு வெற்றியை நூலிலையில் தவற விட்டுருக்கீங்க. ஆனாலும் என்னால அதை நான் பார்க்கும்போது ஒரு வெற்றியை தான் அடைஞ்சிருக்கீங்க. தமிழக வெற்றி களத்தில் நீங்கள் போய் சேர்ந்ததே அந்த கூட்டணியில் போய் சேர்ந்ததே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? திருவண்ணாமலை திரு அருள் ஆறுமுகம் கழக நிர்வாகி. இல்லை, எனக்கு அந்த வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு இங்கே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நீங்கள் வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டோடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் போட்டிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எந்த அடிப்படையில் உங்களை கூப்பிட்டாங்க? இல்லை, ஏற்கனவே நான் இப்போது நிறைய விவசாயிகளுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக பண்ணிட்டு இருக்கிறதுனால அழைச்சி நீங்கள் போட்டிடுங்க தமிழக வெற்றி கழகத்தில் அப்படின்னாங்க. எனக்கு கட்சியில் இணையிற விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். நான் சுயேட்சையாக அங்கே நின்று ஏவாவுக்கு எதிராக களம் திட்டம் ஆமாம் வச்சுருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இவர்களுக்கு என்ன அழைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது என்ன, அதுவும் இல்லாமல் ஒரு விவசாயி, குண்டாஸில் கைது செய்யப்பட்ட விவசாயி, ஸோ அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம். அந்த எண்ணத்தில் அழைச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், அப்போ நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன், நான் தனி சின்னத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் தனி சின்னத்தில் நின்னீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது, விசில் ஏற்கனவே போய் சேர்ந்துடுச்சு, அதனால் நீங்கள் இதில் நின்னீங்கன்னா உங்களுடைய பர்பஸ் ரிசால்வ் ஆகும்ல நீங்கள் அப்படின்னாங்க. அப்போது ஏவாவேலுவை எதிர்த்து நம்ம பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றது தான் முதல்ல நம்ம நினச்சது. தாவேக்கா எப்போ நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததோ, சரி விசில் சின்னத்தில் நிற்கலான்னு முடிவு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அப்போ தான் நினச்சேன், நம்ம குண்டூசி எடுத்து குத்துன்னு நினச்சோம், இவங்க கையில் கடப்பாறையை கொடுக்குறாங்க, அப்போ நம்ம மோதி பார்த்துருவோம் அப்படிங்கிற அந்த இதில் தான் தாவேக்காவில் நம்ம கூட்டணி அமைச்சு ஒரு இயக்கம் இந்த தேர்தலை சந்திச்சது. தேர்தல் களம் உள்ள பிரச்சார களம்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மக்களினுடைய ஆதரவு வெளியிருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாம் இறங்கி போகும்பொழுது நாம் இறங்கி வர்றதா மக்கள் பார்க்கல. உண்மையாகவே விஜய் அவர்கள் நேரடியாக வந்ததாக தான் மக்கள் பார்த்தாங்க. அந்த விசிலும் விஜய் அந்த அளவுக்கான வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருந்தது. அதனால் தேர்தல் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. 2 காரணங்கள். வாக்களிக்க தயாராகிட்டது ஒன்று, இன்னொன்று இந்த 2 கட்சிகள் மீதுள்ள அதிருப்தி. யாராவது வரமாட்டாங்களா, நமக்கு மாற்றம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இந்த தாவேக்காவனுடைய வருகை ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக தான் மக்கள் பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வாக்குகள் விழுந்தது. அது இல்லாமல் இப்போது என்ன அங்கே அறிவிக்கும் பொழுது மக்களுக்கு யார் இந்த அருள் ஆறுமுகம்னு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களே நம்மளை பற்றி தெரிஞ்சிக்கும் பொழுது அவர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வேட்பாளர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் நீங்களும் அங்கே போய் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான இதாக இருந்தது. இன்னும் குறிப்பாக பெரும் சாம்ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருந்த குறுநில மன்னனாக அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் விலைக்கு வாங்கிக்கிட்டு அவங்க ஏவாவேலு சொல்கிறது தான் அங்கே பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கிறதுக்கான முயற்சி தான் தேர்தல். அந்த வாக்குப்பதிவு இல்லை, இப்போ ஏவாவேலு ஜெயித்தது கூட திருட்டு வாக்குகள் மூலமாக தான். 955 வாக்குகள் செல்லாத வாக்குகளாக அங்கே அறிவிக்கிறாங்க. அதில் அவருக்கு திமுக செலுத்தியிருக்கிற வாக்கு அனைத்துமே ஒரே பேனால ஒரே ஆள் டிக் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது முழுக்க இது அங்கே அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்ததுக்கான தெளிவு கிடைக்கிறது. நம்ம அதுதான் இப்போ ஒன்று வழக்கு போடுறது. இன்னொன்று சில பூத்தில் நம்மளால் ஆள் போட முடியல ஒரு சில இடங்களில். அது ஒரு சில உள்ளார இருக்கக்கூடிய சில பிரச்சனையினால, நிர்வாக பிரச்சனையினால அந்த இடங்கள்லாம் அதிக அளவில் இவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா இந்த தாவேக தொண்டர்கள் உடனடியாக? அங்கிருந்த அங்கே அடிமட்டத்தில் இருந்த எல்லா நிர்வாகிகளும் ஏற்றுக்கிட்டாங்க, கூட வேலை செஞ்சாங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது இப்போ பேச வேண்டாம். ஆனால்
அங்கே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருந்த அனைத்து நிர்வாகிகளும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, நமக்கான வரவேற்பை கொடுத்தாங்க, கூட இருந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் நடந்தது. அந்த ஆரம்ப வாக்கு எண்ணிக்கை இதில் வந்து நீங்கள் தான் முன்னிலையிலே இருந்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. 13வது சுற்று வரைக்கும் மொத்தம் 23 சுற்று. அதில் 13வது சுற்று வரைக்கும் வந்து நான் தாவேக்காவினுடைய வேட்பாளராக நான் வந்து முன்னிலையில் இருந்தேன். முதல் சுற்றிலே 1450 வாக்குகள் அதிகமாக பெற்றுட்டோம். அப்போது இது வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் எங்கெல்லாம் பூத்துக்கு ஆள் போடாத சூழல் இருந்ததோ அந்த இடங்களில் வந்து இவருடைய இது ஆதிக்கம் ஒன்றும் பெரிய அளவுலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு சுற்றில் 100, 50 இந்த மாதிரி தான் அவர் பெரிய அளவில் வர முடிஞ்சது. ஆனாலும் வந்து அங்கெல்லாம் எப்படி அந்த வாக்குகள் இதுவாக இருக்குன்னு பார்த்தா இந்த இதுதான். இன்னொன்று, எப்பவுமே திமுக ஒரு பூச்சாண்டி காட்டும்ல, பாஜக உள்ளே வந்துடும். அப்படி பாஜக உள்ளே வந்துடும் சொல்லும் போது இந்த முஸ்லீம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, திமுக தான் நம்மளை காக்க வந்த பாதுகாவல் நினைப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு பகுதியில் வந்து பெருவாரியான மக்கள் வந்து அவருக்கு, ஆனாலும் கூட அது இந்த தேர்தலில் மொத்தமாக அடி வாங்கியிருக்குது. ஆனால் இவருக்கு ஒரு இடத்துல சேர்ந்தது வந்து இந்த ஒரு பகுதி மக்கள் தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவையோ அது கூட்டணிகளையோ வந்து தாவேக்கா தொடாமல் இடதுசாரிகளினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுதாவது இந்த மக்கள், முஸ்லீம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், தாவேக்காவும் வந்து இந்த இடதுசாரி சிந்தனையுடையது, பாஜக எதிர் சிந்தனை உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை இந்த திமுக பாஜக உள்ள வந்துன்ற ஏமாற்று வேலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் அந்த கோஷமே இந்த தேர்தலில் ஒன்றும் பெருசாக இதாகல. ஆமாம், அது இல்லைனாலும் இப்போ இந்த ஆட்சி அமைக்கிறதுலையும் வந்து இவர்கள் வலதுசாரி அமைப்புகள் இருக்கிறவங்களை கூப்பிடாம இந்த இடத்துல மதசார்பற்ற கூட்டணியில் இருந்தவங்களை கூப்பிட்டதன் மூலமாக நிரூபணமாக இருக்குது. ஆனாலும் வந்து உங்களுக்கும் வேலுக்குமான அந்த வாக்கு சதவீதம் வித்தியாசம் எவ்வளோ இருந்தது? நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? ஒரு 39%, ஒரு 40%, அவ்வளோதான். வேறு பெரிய வித்தியாசம் இல்லை. 2455 தான். அதில் 950 வாக்குகள் வந்து இன்வேலிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிலே வந்து நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். நம்மளால் அந்த வாக்கு எண்ணும் பொழுது நமக்கு முன் அனுபவம் இல்லாதனால அதை வந்து அந்த இடத்துல பிடிச்சி நிறுத்தி அதை பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அதன் பிறகு நம்ம அதை கிரகிச்சு என்னென்ன பண்ணும் பொழுது இதில் வந்து ஃபோர்ஜரி நடந்திருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இருக்குது. அப்போ அது ஒரு வழக்காக இருக்குது. ஏவா வேலு வந்து தன்னுடைய அஃபிடவிட்லேயே தப்பு பண்ணியிருக்கிறாரு. தன்னோட பிறந்த தேதியை 5 வருஷம் முன்ன பின்ன போட்டு பண்ணியிருக்கிறாரு. அங்கிருந்த ஆர்வ வந்து முழுக்க ஏவா வேலுவுக்கு பக்கம் நிற்கிறது ஒரே நோக்கத்துக்காக யாரையுமே நிராகரிக்கலை. இங்கே அதிமுக வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்குது, இந்த மாதிரி முரணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை நான் வந்து குறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மைண்ட் அப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை எதையுமே அப்ளை பண்ணாமல் அவர் வந்து அந்த மனுவை ஏற்றுக்கிறார். அந்த ஒரு மனுவை ஏற்றுக்கொள்வதற்காக மீதி அத்தனை மனுக்களையும் ரிஜெக்ட் பண்ணாமல் ஏற்றுக்கிறார். இப்போ அதே பக்கத்து தொகுதி செங்கத்தில் 5 மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது. அப்போது அரசு அலுவலர்கள் மொத்தமாக ஏவா வேலுவுக்கு வேலை செய்யக்கூடிய வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த தபால் வாக்குகள் கூட மாவட்ட ஆட்சியரெல்லாம் வந்து முழுக்க ஏவா வேலு வீட்டில் உட்காந்து அவர்களோட பேசிக்கிட்டு அவர்களுடைய கட்டளைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். காவல்துறை எஸ்பி இந்த தேர்தல் நேரத்தில் நான் பலமுறை எஸ்பி கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்பி சுதாகர் ஐபிஎஸ் ஒரு முறை கூட ஃபோன் எடுத்ததில்லை. அதாவது பொதுமக்கள் ஃபோன் பண்ணிருந்தா கூட எடுக்கணுங்க, அதுக்கு தானே அவங்க ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவர் வந்து வேட்பாளரோட என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு வந்து எடுக்கக்கூடாது, நம்ம இவர்களுக்கு உதவி பண்ணக்கூடாது இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்த மாவட்டம் தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் தேர்தலுக்கு முன்பாக இருந்த உயர்மட்ட அலுவலர்கள்லாம் மாற்றினாங்க. ஆனால் திருவண்ணாமலையில் மாற்றவே இல்லை. உள்ள இருந்த வாக்கு எண்ணக்கூடிய இடத்துல இருந்த அனைத்து அலுவலர்களும் ஏவா வேலுவுக்கு எப்படி சேவகம் செய்கிறதுன்னு தான் யோசிச்சாங்களே தவிர பொதுப்படையாக வேலை செய்யணும் இல்லை. ஒரு புகார் தெரிவிக்கிறோம், யாரும் உள்ளார மொபைல் ஃபோனை எடுத்துன்னு போகக்கூடாதுன்றது தான் ரூல். நாங்கள் யாரும் எடுத்துகிட்டு போகல, ஆனால் திமுக காரங்க உள்ளார எடுத்து வந்து வச்சுருக்கிறாங்க. புகார் தெரிவிக்கிறோம், மாவட்ட ஆட்சியர் வராரு, நீங்கள் தானே புகார் கொடுத்தீங்களாமே, அதே அதிகாரத்துணையத்தில் தான் பேசுகிறாரு. ஏங்க யாராவது ஃபோன் வச்சுருக்கிறீங்களா, இருந்தால் கொடுத்துருங்க. திருடன் நான் தான் திருடன் வந்து ஒத்துக்கோனா, அப்போ நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? போலீஸ் அனுப்பிச்சிருக்கணும்ல, உள்ள ஃபோன் வச்சுருக்கிறியா, புகார் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள செக் பண்ணியிருக்கணும்ல, எந்த வேலையும் பண்ணல.
இவங்க ஃபோன் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஏவாவேலுக்கு பேசி மற்றவர்களோட பேசி இங்கே என்ன கோல்மால் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு பேசிக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவலோட இருக்கக்கூடிய யாரும் உள்ளார வந்து ஒரு எந்த ஃபோனும் எடுத்துகிட்டு வரல. இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக இந்த அரசு நிர்வாகம் இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு தபால் வாக்குகளில் பெருவாரியான நமக்கு தபால் வாக்குகள் எங்கே வருது எங்கே வைக்கிறாங்க யாருடைய மேற்பார்வையில் இருக்குது எதுவுமே தெரியாது. அப்போ இதில் வந்து பெரிய அளவில் வந்து இங்கே நடந்திருக்குது. 4000 சில்லற வாக்குகள் பதிவானதில் இவங்க வந்து 955 ஓட்டு வந்து செல்லாத ஓட்டு அப்படின்றாங்கன்னா பெரும்பாலும் அரசு அலுவலர்கள் வந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ அவர்கள் செல்லாத ஓட்டு போடுற அளவுக்கு பயிற்சி இல்லாதவர்களாம் என்ன. இப்போ இதில் பெரிய முறைகேடு. அந்த 955 செல்லாதுங்கிறதுல ஒரு முறைகேடு, ஒரே பேனா ஒரே மாதிரியான டிக் அப்படின்னும் போது அதுவும் ஒரு முறைகேடாக இருக்குது. மொத்தம் 4 முறைகேடுகள் இதில் இருக்குது. இந்த முறைகேடுகளை வச்சு நம்ம வந்து வழக்கு உடனடியாக தொடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு இருந்தாலும் அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு சாம்ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தர் ஒரு விவசாயி வந்து சுத்த விட்டு கதற விட்டது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் மாட்டார். ஆமாங்க. மலைமுழுங்கி வேலு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே மலையை கூட விட்டு வைக்கலங்க. எல்லா மலையும் கல்குவாரிகள். இந்த கல்குவாரியில் வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு வந்து சாலை போடுறது தான் வந்து தன்னுடைய வேலையாக நினச்சிக்கிட்டு மொத்த மலைகளையும் முழுங்கிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல். ஏவாவேலுவை வந்து மலை முழுங்கி வேலுன்னு சொல்கிறதுல வந்து எந்த விதத்தில் துளி அளவு கூட தவறான ஒரு வார்த்தையாக இல்லை. மலையை முழுங்குறாரு வேலு, மலை முழுங்கி வேலு. கல்வி கொள்ளைங்க. அவர் பேரில் அவர் மனைவி பேரில் மகன்கள் பேரில் எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்கள் அரசு பள்ளிகளில் அங்கே அரசு கல்லூரிகளை அங்கே வர விடுறதில்ல. இவர் கல்வி கொள்ளை அடிச்சிட்டு இருக்கார். நியாயமாக பார்க்க போனோம்னா ஒரு இடதுசாரி சிந்தனையாக சொல்லக்கூடிய திமுக அங்கே வந்து அரசு அதாவது கல்வியை வந்து அரசே ஏற்று நடத்தணும். ஆனால் எல்லாம் கட்சிக்காரங்க இவர்கள் வந்து நடத்துறதுக்காக இந்த கல்வியை வந்து மருத்துவ நீங்க ஒரு பொய்யை சொல்லிவிட்டீங்களா? என்னதுங்க? இடதுசாரி கொள்கையை தூக்கி வச்சிருக்கிற திமுக அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சமூக நீதி நாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை சொல்றதை வச்சு நான் சொல்றேன். மருத்துவ கொள்ளை அடிக்கிறார் மருத்துவ கொள்ளையன் ஏவாவேலு. அங்கே ஒரு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதுக்குள்ளார போனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அவங்க போய் நோயாளிகள் ஒரு நாள் தங்கினாங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே தங்க முடியாது. அங்கே உள்ளே இருக்கிற அரசு மருத்துவர்களே வந்து நீங்கள் போயிடுங்க வெளியே போயிடுங்க. வெளியே போனால் அருணை மருத்துவக் கல்லூரிக்கு இலவச பேருந்து நிற்கும். அப்போ இலவச பேருந்து ஏறி போனாங்கன்னா அங்கே இலவசம் கிடையாது மருத்துவம். அப்போ அங்கே மருத்துவ கொள்ளை இப்படி ஆள் பிடிச்சிட்டு போறதுக்கு இப்படி கொள்ளை அடிக்கிறது மட்டுமே நோக்கமாக வைத்து செயல்பட்டுக்கூடிய ஒரு நபரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லை. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற அகங்காரம் திமிர்த்தனம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எளிய மக்களை மதிக்கணுங்கிற அடிப்படை அறிவற்ற நபர் தான் வந்து இந்த மலைமுழுங்கி ஏவாவேலு. அப்போ அப்படிதான் வந்து என்னையும் வந்து எங்களுடைய நிலத்தை நாங்கள் தரமாட்டேன்னு போராடும் பொழுது குன்ற சட்டம் போடணும்னு சொல்லி உங்களுக்கு எண்ணம் வருதுன்னா இந்த அதிகார போதை எவ்வளோ இந்த ஆளுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறதா காட்டுது. அதற்கான எதிர்வினையை வந்து இந்த தேர்தலில் வந்து அவர் சந்திச்சார் அப்படிங்கிறதான் காட்டுது. அது மட்டும் இல்லை, பதற்றத்தை உண்டு பண்ணும். இப்பயும் சொல்றேன், ஓட்டை திருடித்தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறார் ஏவாவேலு. ஓட்டு திருடன் ஏவாவேலு. அவர் உண்மையாக மக்களினுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெறலை. அதனால் மக்களுக்கு நான் வந்து இந்த திருவண்ணாமலை மக்கள் வந்து என்னை நம்பியும் விஜய் அவர்களை நம்பியும் வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கு நான் வந்து பெருளவில் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். நான் தோற்றுவிட்டேன், இங்கிருந்து போய் விடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் உழவர் உரிமை இயக்கம் பக்கத்தில் செங்கம் 30 கிலோமீட்டரில் தான் உழவர் உரிமை இயக்கம் வந்து நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். நான் பல வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு அந்த உள்ளூர் மக்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வாக்குறுதிகளை தாவேக்க ஆட்சி அமைக்கும் பொருட்டு அவர்களிடம் சொல்லி அதை நிறைவேற்றுறதுக்கான வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்வேன். ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நம்புறீங்களா? இல்லை வந்து விஜய் அவர்கள்ட்ட பேச முடிந்ததா மீண்டும் சந்திக்கிறதுக்கான சூழல்? விஜய் அவர்களை வந்து ஒரு முறை சந்திச்சிருக்கிறேன். இப்போ எல்லாம் அவங்க ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாங்க. பிறகு அவரிடம் சந்தித்து என்ன நடந்தது, ஏன் இந்த தோல்வி அப்படிங்கிறத விரிவாக பேசி அந்த இடத்தில் இனி வந்து திமுகவின் கோட்டை என்பது நொறுக்கப்பட்டது. திமுக கோட்டையெல்லாம் அடித்து நொறுக்கியாச்சு. இப்போ அந்த நாற்காலி ஒன்று இருக்குது. ஏவாவேலுடைய வெற்றிங்கிறது அது வந்து ஒரு ஒரு பல்புடுங்கின பாம்பு தான். இனி அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கே வந்து இரவுலாம் தூக்கம் வராது. அவ்வளோதான். இப்படி ஒரு விவசாயி நம்ம எந்த விவசாயி தூக்கி குண்டாஸில் போட்டோமோ அந்த விவசாயி நம்மளை வந்து கடைசியில் வெற்றியை சோதிச்சு பார்க்குற அளவுக்கு வந்துட்டாப்புல அப்படின்ட்டு ஒரு முழுமையான ஒரு எதிரியை வந்து அங்கே உருவாக்கிட்டாப்புல. அதுதான் பொதுவாகவே வந்து அவருடைய பழக்கம் வந்து வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறது,
வாக்காளர்களை விலைக்கு வாங்குறது. பொதுவாக வாக்காளரை விலைக்கு வாங்குறது எல்லா இடத்துலையும் நடந்துருது. இங்கே திருவண்ணாமலையில் மட்டும் வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறது. அதனால் முதன்முறையாக விலைக்கு வாங்க முடியாத ஒரு பொருள் இருக்குது, நபர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருப்பார் ஏவாவேலு. அவருக்கான அந்த இதை காமிச்சிட்டோம். விஜய்க்கு இந்த கிடைத்த இந்த ஆதரவு இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விவசாயியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்கள் உண்மையாகவே வந்து மக்கள் போராளிகளை வந்து மதிக்கிறாங்க, பார்த்து கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்பாகவே வந்து என்னுடைய பல்ஸ் என்ன, நான் என்ன யோசிக்கிறேன்றதை வந்து அவர்கள் கவனிச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து என்கிட்ட வந்து சில பேட்டிகள்லாம் எடுத்திருக்காங்க அவர்கள் சார்பாக. அப்போது அதையெல்லாம் கணித்தவர்கள் வந்து சரியான நேரம் வரும்பொழுது நம்ம சொல்லுன்ற மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து மக்களுக்காக நிற்பவர்களுக்கு நாம் வந்து நம்மளுடைய இதில் நிற்க வைக்கணும்னு நினச்சதுக்கே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சிடும். எனக்கு இந்த இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நிச்சயமாக தாவேக்காவுடைய தலைவர் அவர்களுக்கும் அதற்காக பரிந்துரை செய்த மற்ற நிர்வாகிகள் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்கள், ஆதவஜனா அவர்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். சிறப்பு. இப்போ அவர்களுடைய ஆட்சி ஒரு மாதிரி பார்டரில் வந்து உட்காந்துட்டாங்க. ஒரு மக்கள் பெரிய அளவில் நமக்கு முரண் இருந்தால் கூட வந்து பெரிய அளவில் அவர்கள் வந்து எண்ணிக்கையை கொடுத்து அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான சூழல் இருக்காங்க. ஒரு சில எண்ணிக்கை மட்டும் குறைவாக இருந்தது, அது கூட்டணி ஆட்கள் மூலமாக வாங்கியிருக்காங்க. இந்த ஆட்சி வந்து எந்த அளவுக்கு தொடரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஆரம்பமே வந்து மிக ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து விசிகா வந்து கொஞ்சம் இன்னும் முன்னாடியே வந்து சொல்லியிருந்துருக்கலாம். இவ்வளோலாம் இழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இப்போவே நம்ம எதையும் கணிச்சு சொல்ல முடியாது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இந்த திராவிட கட்சிகள் போன்று இல்லாமல் மக்களுக்கான ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை வைக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக இவர்களோடு நட்போடு இருந்து ஏதாவது மக்களுக்கு விரோதமான செயல்கள் செய்தால் நட்போடு சுட்டி காட்டுவோம். அதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நிச்சயமாக எதிர்த்து குரல் கொடுக்கவும் வந்து தயங்க மாட்டோம். உழவர் உரிமை இயக்கம் மக்களோடு நிற்பதில் என்றுமே வந்து தெளிவாக இருக்கிறது. தேர்தலில் உங்களை வந்து நிறுத்தினாங்க, நீங்கள் தேர்தலை சந்தித்தீங்க, ஏவாவேலுவை கதற விட்டீங்க, அதெல்லாம் சரி. இப்போ மீண்டும் தொடர்ந்து அதே அவர்களோடவே சேர்ந்து பயணிப்பீங்களா, அல்லது வந்து அதில் இணைகிற திட்டம் இருக்கா? இல்லைனா உங்களுக்கு எதுவும் பதவிகள், நீங்கள் ஒரு இதில் தோற்றாலும் கூட முக்கியமான களம், நீங்கள் முக்கியமான ஒரு எதிரியை சந்தித்து அதில் இதானீங்க, உங்களுக்கு எதுவும் வாய்ப்புகள், பதவிகள், அரசு பதவிகள் அது மாதிரி எது கொடுத்தா அதை எடுத்துக்குவீங்களா? நிச்சயமாக அரசு பதவிகள் மாதிரி, அதாவது திட்டக்குழு இந்த மாதிரியான ஒரு பதவிகள் கொடுத்துறாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம இப்போ விவசாயம் சார்ந்த ஒரு திட்டக்குழுலையோ இல்லை நலத்திட்டங்கள் வழங்குறதுக்கான அந்த மாதிரியான ஒரு குழுவில் வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு மக்கள் சேவையாக எடுத்து செய்ய முடியும். கட்சி பணி அப்படின்னும் பொழுது நிச்சயமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னோடு சேர்ந்து எனக்காக வேலை செய்த அந்த இடத்துல இருந்த மக்கள் வந்து எனக்கு தெரியும். நான் அவர்களை பரிந்துரைப்பேன். இவர்களெல்லாம் இந்த அளவுக்கு எனக்காக வேலை செய்தார்கள், இவர்களை நீங்கள் பொறுப்பு கொடுத்து நீங்கள் வேலை செய்வீங்கிற பரிந்துரை கொடுப்பேன். அப்போது எனக்கு வந்து மக்கள் பணி செய்யக்கூடிய இந்த வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அதை எடுத்து நான் மக்களுக்காக செய்வேன். வாழ்த்துக்கள். நன்றி.